கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது தீமையை யோசிக்கிறோமோ, தீமை செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறோமோ, பாவத்தை யோசிக்கிறோமோ, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை யோசிக்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விழுந்து போகிறோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால் நன்மையான காரியங்களை யோசிக்கும் பொழுது, நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. பிரியமானவர்களே, நம்முடைய சிந்தனையிலே நன்மைகளை யோசிக்கும் பொழுது, நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கிருபையும் சத்தியத்தையும் நமக்கு கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று. நம் தேவனால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டோமோ நாம் அவருடைய பிள்ளைகள். நம் நன்மையை யோசிக்க வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும். நன்மையை யோசிக்கும் போது கர்த்தர் அவருடைய கிருபைகளை அளவில்லாமல் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நன்மையான காரியங்களை யோசிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய கிருபையினால் நம்மை நிரப்புகிறார். பிரியமானவர்களே, ஒருபோதும் தீமையான காரியங்களை யோசிக்காதபடிக்கு, நம்முடைய சிந்தனையிலே தீமையான எண்ணங்களை கொண்டு வராதபடிக்கு நன்மையான காரியங்களை யோசிப்போம். நன்மை செய்ய வேண்டும் என்று யோசிப்போம், நன்மை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 62ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இழிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தீங்கு செய்யும் போது அங்கே ஆசீர்வாதங்கள் இருக்காது. அந்த குடும்பம் இடிந்த சுவருக்கும் சாய்ந்த மதிலுக்கும் ஒப்பாக எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லாத ஒரு குடும்பமாக இருக்கும். எந்த குடும்பங்களிலெல்லாம் தீங்கு செய்கிறார்களோ, மற்றவர்களுக்கு தீமை செய்கிறார்களோ, அந்த குடும்பத்திலே ஆசீர்வாதங்கள் இருக்காது. கர்த்தருடைய பாதுகாப்பை அவர்கள் இழந்து போவார்கள். பிரியமானவர்களே, ஒருபோதும் சத்ருவானவனுக்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு தீமையான காரியங்களை விட்டு விலகி நன்மையான காரியங்களை யோசிக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபைகளையே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் தீமையை விட்டு விலகி நன்மை செய்வோம். நன்மையை செய்யும் போது தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். நன்மை செய்யும் போது தேவன் நம்மை உயர்த்துவார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே நன்மை செய்தாரோ, அதே போல நாமும் நன்மை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாய் நன்மை செய்வோம், மேன்மை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து வருகிறீரே, உமக்கு நன்றி. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எல்லா ஆபத்துக்கு விலக்கி எங்களை பாதுகாத்தீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த இரவு நேரத்தில் நம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வருதிய பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ,
என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களை மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் தரித்திரத்தோடு வறுமையோடு வாழ்கிறார்களோ என் தேவனுடைய ஐஸ்வர்யத்தினால் பிள்ளைகளை நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் ஆசீர்வதிங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். உடைய நன்மையினால் நிரப்புவீராக. யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை தொடுவீராக. உடைய சுகமாக்குங்காரம் பிள்ளைகளை தொட்டு இப்பொழுதே சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும், ஆசீர்வதிங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசம், மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விளக்கியங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருந்து கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். சத்துரு கொண்டு இருக்கிற எல்லா தீமைகளுக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலும், நீர் எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. அப்பா உடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.